இடியப்பம் எப்படி சூப்பர் சாஃப்டாக செய்கிறது, பிழியும் போது ரொம்ப ஈஸியாக பிழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐக்கானே கொடுக்குறேன், வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த மாதிரி நல்ல உதிரியான இடியப்பம் இவ்வளோ சாஃப்டாக அப்படியே நூல் மாதிரி வந்து விழுதலையா, இந்த மாதிரி எப்படி பிழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த மாதிரி இடியப்பம் பிழியுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா, அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம மாவு பிசைஞ்சு முடித்த பிறகு இதை வந்து அப்படியே நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. வைக்காமல் லைட்டாக மேலே என்ன செய்றீங்க, எல்லா மாவையும் வலிச்சு ஒரு சைடாக வச்சுட்டு தண்ணி தொளிச்சு விட்டுருங்க. தண்ணி தொளிச்சு மேலே தடவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மேல் மாவு காயாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஓகேங்களா? பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைறது அப்படின்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னது, மாவை பிசைஞ்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடக்கூடாது. அது அழகாக எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி வலிச்சு விட்டு வச்சிடணும். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னாக்கா, மேலே அழகாக தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி தடவி விட்டுறணும். இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து மாவு காயாமல் இருக்கும். நம்ம வந்து உரலை வச்சு பிழியும் போது நமக்கு வந்து அந்த ஓட்டைகள் வந்து அடைக்காமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? இப்போ நம்ம அடுத்ததாக சொல்லக்கூடிய மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஸ்டாண்டு கடையில் விற்கிதுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லைனா வந்து நம்ம பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, எதுனாலும் பிரச்சனை கிடையாது. அதில் என்ன செய்யணும், இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவினீங்கன்னாக்கா ஃப்ளேவர் நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தடவி பாருங்கள். இதை வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம வந்து இட்லி தட்டில் வேணாலும் நம்ம வேக வைக்கலாங்க, அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இட்லி தட்டில் வைக்கும் போது தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக எடுக்கும் போது ஈஸியாக இருக்குங்க. நான் சொல்லக்கூடிய அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம என்ன செய்வோம், மாவை நிறைய அள்ளி அந்த உரல் ஃபுல்லாக வச்சு பிழின்னு பிழிவோம், ஆனால் பிழிய முடியாது, கை வலிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி செய்யாமல் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு வைங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது முதல்ல செய்யும்போது கொஞ்சமாக மாவு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பிழிகிறதுக்கு. சரிங்களா? இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கா, நமக்கு வந்து கொஞ்சமாக மாவு வச்சு நம்ம பிழிஞ்சிருக்கோம், சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து இடியப்பம் புழிஞ்சிட்டோமா, இப்போ என்ன ஆகும், அடுத்தது நம்ம வந்து எல்லா தட்டிலையும் பிழிஞ்சு முடித்த பிறகு அந்த மாதிரி அடியில் இப்படி இருக்கும். இதை நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணு ஃபுல்லாக என்ன ஆகும்னா அடைச்சிட்டு மாவு காஞ்சி அந்த கோட்டையை ஃபுல்லாக அடைச்சிக்கிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. நல்லா தண்ணி கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா அடித்தட்டை ஃபுல்லாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மாவு வந்து பிழியும் போது இந்த நம்ம அழகாக ஈஸியாக அப்படி ஸ்மூத்தாக விழுதா, இந்த மாதிரி விழுகாமல் அடைச்சிக்கிடும், திப்பியாக வரும். அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் எப்படி நான் உங்களுக்கு மாவு குலைக்கணும்னு அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது வறுத்த மாவு, வறுக்காத மாவு, அடுத்ததான் வந்து கடையில் வாங்குற மாவு, இது எல்லாத்துக்குமே ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அட்டகாசமாக இடியப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து பிழிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, ரொம்ப ஜோராக நமக்கு வந்து இடியப்பம் ஈஸியாக பிழிய வருதுங்க. இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டோமா, நம்ம ஸ்டாண்டில் அடிக்கிட்டோமா, இப்போ நம்ம அடுத்ததான் இதை வேக வைக்கும் போது ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைசி இடியப்பம் இருக்குல்ல, அது வந்து சதன்னு ஆயிரும். எதனால சதன்னு ஆகுதுன்னா, நம்ம வந்து தண்ணி வைக்கும் போது ஃபுல்லாக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி கம்மியான அளவு வைக்கணும். சரி, தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும், தலன்ட்டு. அப்படி கொதிக்கும் போது நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் என்ன ஆகும், உங்களுக்கு இடியப்பமாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் நல்லா அழகாக பஞ்சு மாதிரி வெந்து கிடைக்கும். அப்படி நீங்கள் அந்த மாதிரி வைக்காமல் கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இடியப்பம் ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி போயிடும், நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இடியப்பத்தை வேக வச்சிடலாம். இது வேகட்டும். வெந்த பிறகு எப்படி வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இடியப்பம் வேக வைக்கும் போது கண்டிப்பான முறையில் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல உங்களுக்கு இடியப்பம் பர்ஃபெக்டாக வெந்து கிடைக்கும். இப்போ இது வேகட்டும். இப்போ அடுத்த ஈடுக்கான மாவு இருக்குது நம்மள்கிட்ட. அதை நீங்கள் அப்படியே வச்சிடாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வலிச்சு வச்சுக்கோங்க. வலிச்சு வச்சுட்டு அடுத்ததாக அதுக்கு மேலே லேசாக தண்ணி தெளித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது மேலே மாவு உங்களுக்கு காயாமல் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம இடியப்பம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இடியப்பம் வெந்துச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு இது வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 6வது டிப்ஸுங்க. நீங்கள் கைகளில் லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு இடியப்பத்துக்கு மேலே கை வச்சு பாருங்கள். அடுப்பை கண்டிப்பாக குறைச்சி வச்சுக்கோங்க, எல்லாம் கையில் ஆவி அடிச்சிடும். இப்போ நீங்கள் இடியப்பத்தை தொட்டு பார்க்கும்போது உங்கள் கைகளில் மாவு மாதிரி ஒட்டக்கூடாது. அதே சமயத்தில் என்ன அப்படின்னா, இடியப்பம் வந்து நீங்கள் தொடும்போது லேசாக அமுங்கியிருக்கும், அது லேசாக எந்திரிச்சு வரும் மேலே. அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் இடியப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம், நீங்கள் எடுத்துடலாம். அதே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க அப்படியே நின்றுச்சுனாக்கா இடியப்பம் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும்னு அர்த்தம்.
இது வேகிறதுக்கு சரியாக ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும், அதுக்கு மேலெலாம் ஆகாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இடியப்பத்தை வெளியில் எடுத்தாச்சு, தட்டிலேருந்து நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக இடியப்பம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இடியப்பத்தை பாருங்கள் எப்படி அழகாக பஞ்சு மாதிரி நல்லா வந்து உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு நமக்கு இடியப்பம். ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த இடியப்பத்துக்கு கூட நீங்கள் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய இந்த இடியப்பத்துக்கு எப்படி மாவு குலைக்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய 7வது டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் மாவு குலைக்கும் போது கண்டிப்பான முறையில் நல்ல பெரிய பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு குலைக்கும் போது சீக்கிரம் இருக்கும், சரியாக குலைக்க முடியாது. ஏன்னா நம்ம மாவில் சுடுதண்ணீர் ஊற்ற போகிறோம். சுடுதண்ணீர் ஊற்றும் போது நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பாத்திரம்லாம் சூடாயிரும். அப்படிங்கிறனால மாவு குலைக்கும் போது கை சுடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பான முறையில் நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மாவு நான் இன்றைக்கி 1 கப் எடுத்துருக்கேங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். நல்ல இந்த ஸ்டேஜில் இதை விட இன்னும் நல்லா கொதிக்கணும், நல்ல பபிள்ஸ்லாம் வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து தான் மாவு குலைக்க முடியும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது என்ன செய்றீங்கன்னா, இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட வெறும் நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அந்த சுடுதண்ணீர் கூட சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அது கொதிச்சுட்டு இருக்கிறது கொதி அடங்கிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுடுதண்ணீர் எடுத்து நம்ம வந்து மாவு குழச்சிக்கலாங்க. சுடுதண்ணீர் ஊற்றி மாவு குழைக்கும் போது பார்த்து மெதுவாக ஊற்றி கிண்டி குழைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா, லேசாக மாவும் உப்பும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கொதிக்க வச்சுருக்க சுடுதண்ணீர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து லேசாக அப்படியே சுற்றிலும் அப்படியே ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி இப்படி நீங்கள் செய்யும் போது மாவு வந்து டக்குன்னு கட்டி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் கிண்டும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் எடுத்துக்கக்கூடிய கப்பில் எனக்கு 1 கப் நான் மாவு எடுத்தேன் இல்லையா, அதுக்கு சரியாக 1.25 கப் அளவுக்கு சுடுதண்ணீர் தேவைப்படுச்சுங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அதிகமான அளவு மாவு எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமான அளவு எடுத்து செஞ்சு பாருங்கள் எப்படி வருது என்னன்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி மாவு எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்னா, ரேஷன் கடையில் அரிசி வாங்கி அதை வந்து கழுவி நல்லா வந்து அதில் நெல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு முறுமுறுன்னு காஞ்ச பிறகு அதை மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்து வந்திருக்கேங்க. அந்த மாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் மாவு குழச்சிக்கணும். கடையில் வாங்குகிற மாவு லேசாக வறுத்து தான் கொண்டு கொடுப்பாங்க. அதுக்கு எப்படி மாவு குழைக்கணும் அப்படின்னா, லேசாக பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் மாவு குழைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழைக்கவும் ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல பிழியவும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்ததாக வீட்டில் நம்ம வந்து அரிசியை இடித்து வறுத்து சளிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு எப்படி மாவு குழைக்கணும்னா, லேசான பபிள்ஸ் வரும் இல்லையா, பபிள்ஸ் வந்து லேசான ஒரு கொதி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நீங்கள் வந்து மாவு குழைச்சிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு இடியாப்ப மாவு. அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு குழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அதாவது சுடுதண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சூப்பராக மாவு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து சூப்பராக மாவு குழைச்சி முடிக்க போகிறோம். இதே பக்குவத்தில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மாவு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட அழகாக அட்டகாசமாக இடியப்பம் புழிஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக மாவு வந்து இருக்க கெட்டியாகிக்கிட்டே இருக்கு இல்லையா, நம்ம வெண்ணி ஊற்றி குழைக்க. அவ்வளோதாங்க, நம்ம மாவு குழைச்சி முடிச்சிட்டோம். இது ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ நான் அடுத்ததாக உங்ககிட்ட ஒருவேளை அந்த சில்வர் தட்டை